வாங்கம்மா வாங்க. 2 கிலோ தக்காளி 100 ரூபா, 1 கிலோ வெங்காயம் 100 ரூபா. வாங்கம்மா வாங்க. எக்கோ இங்க வாங்கக்கோ. 1/2 கிலோ வெங்காயம் 50, 1/2 கிலோ தக்காளி 25. வாங்கம்மா வாங்க. செல்லத்தாய்க்கோ அங்க ஒரு பையனை பாருங்க, கூவி கூவி வித்துட்டு இருக்கான். வாங்கக்கோ, எங்க கடையில போய் வாங்குவோம். காய்கறி எல்லாம் பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருக்கு. சரிடி இந்த போவோம். என்ன தம்பி காய்கறி எல்லாம் விலை அதிகமா சொல்றியே? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? இங்க உள்ள காய்கறி எல்லாம் பாருங்க எவ்வளவு சுத்தமா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. ரேட் எல்லாம் அதிகமாலாம் சொல்லலக்கோ, கம்மியா தான் இருக்கு. மத்த கடையில பாருங்க இதை விட ரேட் அதிகமாலாம் இருக்கும். என்ன தம்பி, இப்பதான் பக்கத்து கடையில கேட்டேன், 1/2 கிலோ வெங்காயம் 40 ரூபான்னா, நீ என்ன 1/2 கிலோ வெங்காயம் 50 ரூபாங்க? என்னக்கா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவன் வெங்காயமா வச்சு விக்கிறான். வெங்காயம் ஒரு இலவுக்கு ஆகாது. அவன் மூஞ்சி மேல இருக்கு வெங்காயம். இங்க உள்ள வெங்காயத்தை பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நடக்குன்னு. என்ன தம்பி, வெங்காயத்தை பாருங்க, வெங்காயத்தையே காணோம். எக்கோ அந்த முக்குல கிடக்கு பாருங்க, அதான்க்கா வெங்காயம். சரி சரி. எப்பா தம்பி இது கேரட் பீன்ஸ் எல்லாம் எவ்வளோ? 1/2 கிலோ 30 ரூபாக்கோ. அடியாத்தி விலைவாசில நல்லா ஏறி போச்சு போலயே. ரொம்ப நாளா சந்த பக்கம் வரலன்னு விலைவாசியில இவ்வளவு கூட்டி கூட்டி சொல்றா. எப்பா 1/2 கிலோ எல்லாம் வேண்டாம், அந்த 10 ரூபா தட்டுல இருக்கும் பத்தியா, அதுல போட்டு போட்டு தா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா காய்கறிலையும். சரிக்கோ சரிக்கோ, வேற என்ன காய்கறி எல்லாம் வேணும் பாருங்கக்கோ. சரிப்பா அதை பார்த்துட்டு எடுத்து வைக்க. என்ன தம்பி தம்மா துண்டு கிடக்க, நீ எல்லாம் வியாபாரம் பார்த்தா உன்னை யாரும் ஏமாத்திர மாட்டாவளா? அட நீங்க வேறக்கோ, என்ன யாராலும் ஏமாத்த முடியாது. நான் அந்த அளவுக்கு நான் வியாபாரம் பார்ப்பேன். நீங்க என்ன பத்தி இப்படி சொல்லிவிட்டியே? தெரியுது தெரியுது, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதும் பாவல்ல, கரெக்டா தான் இருக்கு. நீங்க காய்கறி வாங்கலையாக்கா? வாங்குங்க, எடுத்து போடுங்க. நல்லா விதவிதமா காய்கறி வாங்கி நல்லா உங்க வீட்டுக்காரங்களுக்கு சமைச்சு கொடுக்க வேண்டியதானே? ஆமா, இங்க விதவிதமா சமைச்சு கொட்டிட்டாலும். ஏப்பா தம்பி போப்பா, நான் சரி சும்மா தான் சந்தைக்கு வந்தேன், இந்த 2 ரூபா வாங்குவா, நல்ல காய்கறியை எடுத்து போடு. சரிக்கோ சரிக்கோ. ஏக்கோ நல்ல காய்கறியை பார்த்து நீங்களே பிறக்குங்கக்கோ, நான் எடை போட்டு தாரேன். சின்ன பொண்ணு, உன் பின்னாடி ஒரு காய் கிடக்கல, அது என்ன காய்டி? ஆமா, எனக்கே ஒண்ணும் தெரியாது. இவ என்ன காயின்னு என்கிட்ட கேட்கா. பீக்கும் காயான்னு தெரியலையே, எதையோ ஒண்ணு எடுத்து போட்டு தொல்லடி. எப்பா தம்பி இந்த சிவப்பு கலர்ல குடமிளகா இருக்கு பத்தியா, அதுல ஒரு 2 எடுத்து போடு. இந்த பச்சை கலர்ல 2 எடுத்து போடு. இந்த மஞ்சள் கலர்ல இருக்குல்ல அதுலயே 2 எடுத்து போடு. எல்லாம் சேர்த்து போட்டு கூட்டு வச்சு பாப்போம், நல்லா இருக்கான்னு பாப்போம். அது அங்க ரொம்ப முக்கில கிடக்கு தம்பி, அதான் என்னால எடுக்க முடியல. சரிக்கோ சரிக்கோ, எல்லாத்துலயும் 2 போட்டா போதும்ல? போதும் தம்பி. டேய் தம்பி, என்னக்கா இப்படி கத்திட்டு இருக்கே, என்னாச்சு? இது என்னதுடா கருப்பு கலர்ல பாம் மாதிரி வச்சிருக்கேன்? பாம கீம கடைக்குள்ள வச்சு விக்கியா? சந்தைக்கு கொளுத்தி விட்டுறாதே. என்னக்கா நீ லூசுத்தனமா பேசிட்டு இருக்கா? ஆள் வளர்ந்த வளர்ச்சிக்கு உனக்கு அறிவே வளரல போல. அது கத்தரிக்காக்கோ, அது கொஞ்சம் பெருசா தானே இருக்கும், கருப்பு கத்தரிக்கா. ஐயா கத்தரிக்காவா இது? என்ன சின்ன பொண்ணு இப்படி விளையாடிட்டு அசிங்கப்படுத்திட்டு கிடக்கா? சரி உடுக்கோ, நானும் அங்க இருந்து பார்க்க பாம்பு நினைச்சு பயந்துட்டேன். எக்கோ கோவங்க நல்லா இருக்கு பாத்துடுங்க, வீட்டுல போய் கொண்டு போய் பொரிச்சு தின்னா நல்லா இருக்கும் பாத்துடுங்க. நீங்க வாங்கினா ஒரு 1/4 கிலோ வாங்கிடுங்கக்கா, நான் ஒரு 1/2 கிலோ வாங்குறேன். வேற சாம்பாருக்கு போட ஒரு மாங்காய் இருக்கு பத்தியா, மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். அப்படியாடி? சரிடி நானும் எடுக்கிறேன்டி. என் பிள்ளைல ஒரே கோவக்க பொரியல் செஞ்சுதான்னு கேட்டே கிடந்து. எப்பா தம்பி, வியாபாரம்லாம் பார்த்து கரெக்டா உங்க அப்பாட்ட காசை கொடுப்பியா இல்ல பாதி கமிஷன் எடுத்துருவியா? என்னக்கா நீங்க காய்கறி வாங்க வந்தீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பாருங்க, அதை விட்டுட்டு என் தேவையெல்லாம் பேசி கிடைக்கியே. டேய் தம்பி, என்னடா கோவப்படுற? அப்ப பாதி இது கமிஷன் எடுத்துருவா போல. இரு உங்க அப்பா சொல்லி கொடுக்கேன். கொஞ்சம் கருப்பா கொஞ்சம் குண்டா இருப்பாரு, அந்த கடையில இருப்பாரு, அவர் தானே உங்க அப்பா. இருடி வரேன். என்னக்கா நீ லூசுத்தனமா பேசிட்டடக்கா? காய்கறி மட்டும் எடுக்கணும், சும்மா எங்க அப்பாட்ட சொல்லி கொடுப்பேன், காயாட சொல்லி கொடுப்பேன்ட்டு. பாருடா, உன்னைய கண்டுபிடிச்சிட்டேன்னு கோவம் வந்துட்டோ. இந்த பாருங்க, காய்கறி வாங்க வந்தீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பாருங்க பாத்துருங்க. சும்மா அதை விட்டு தேவலாம் பேசி கிடக்காதீங்க. தேவலாம் 1 2 எங்க அப்பாட்ட எதுவும் போட்டு கொடுக்குற வேலை வச்சுக்கிட்டாதீங்க. இது எங்க கடை, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன? ஆட போட, உங்க கடை தான். நான் என்ன உங்க கடையை ஒண்ணு தூக்கிட்டா போறேன்? சும்மா கேட்டேன். சரி அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிய, எதுவும் கமிஷன் எடுப்பியோன்ட்டு. உங்க அப்பனை விட நீ நல்லா கூவுறியடா, அதுக்குதான் கேட்டேன் பத்துக்க. எக்கோ அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அது எங்க இஷ்டம், நாங்க கமிஷன் எடுப்போம், கமிஷன் எடுக்காம போவேன். அதை பத்தி உங்களுக்கு என்ன? சும்மா நொய் நொய் தரக்காரியே பாத்துக்கிடுங்க. டேய் தம்பி, சும்மா கத்திட்டு கிடக்காத பத்துக்க. வேற இங்க அவ்வளவு அழுவி போன காய்கறி விக்கின்ட்டு ஊரெல்லாம் கொட்டடிச்சு விட்டுருவேன். சீ, என்னக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கே? ஒரு சின்ன பையனை பார்க்காம இப்படி பேசிட்டு இருக்கே, லூசுத்தனமா. நானும் சரின்னு பொறுத்து பொறுத்து போனா ஓவரா பண்றியே. ஆமா, இவ பொறுத்து போறாவே, நாங்க ஓவரா பண்றோம். எப்ப சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு விளையாட்டு கேட்டேன், அதுக்குள்ள நீ தானே ஓவரா கோவப்பட்டு கிடந்தா. எக்கோ காய்கறி எடுக்கணும், எடு இல்ல இடத்த காலி பண்ணிட்டு இருப்பதுக்க. சும்மா இங்க நின்று வியாபாரத்துக்கு எடுத்துட்டு கிடக்காத. அடியாத்தையும் நான் வியாபாரத்துக்கு எடுக்கிறேனா? வியாபாரத்துக்கு எடுக்கிறதுனா என்ன தெரியுமா? இந்த கடையில அழுவி போன காய்கறி விற்கிறவன் அங்க இங்க கொட்டடிக்கிறது தான் வியாபாரத்துக்கு எடுக்கிறது. நான் 7 ஒன்றை தானே பேசிட்டு இருக்கேன். இரு எல்லாத்தையும் போய் சொல்றேன். ஐயா வாங்க, அம்மா வாங்க, இங்க அழுவி போன காய்கறி எல்லாம் வித்துட்டு இருக்கான் பாருங்க. இருடா இரு, அழுவி போன காய்கறினா அவளை எடுத்து போய் கொட்டடிக்கேன். என்னக்கா நானும் வந்ததுன்னு பாத்துட்டு இருக்கேன், ஏதோ சண்டையில இருக்கணும் வந்த மாதிரி வந்துட்டு அடக்கியே. சும்மா அழிவு போன காய்கறி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வாய் கிழிச்சிரும் பாத்துக்கிடுங்க. இங்க என்ன நல்ல காய்கறியா தானே எல்லாமே இருக்கு. செல்லத்தாய்க்கா, அந்த சின்ன பொண்ணு அந்த பையன் ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்குக்கா, என்னன்னு பாருங்க.
ஆமா, இந்த மூதேவிக்கு இதே வேலையா போச்சு. வர போற இடத்துலலாம் ஒரே சண்டையை தான் இழுத்து வினையை தான் இழுத்து வச்சுட்டு அடக்காளுங்க. இவள பாதுகாக்கிறதுக்கு நம்ம பின்னாடி 2 பேரும் போனோம் போல. எந்த சண்டையும் போடாம ஒழுங்கா வீட்டுக்கு கூட்டு வரணும். இவள கூட்டு வந்ததுக்கு பேசாம வீட்டை விட்டு வந்திருக்கணும். சரியான சேர பிடிச்ச மூதேவி. இதை கூட்டு வந்த பத்தியா நம்மள சொல்லணும். டேய் அவ்வளவுதான் பாத்துக்க. இப்படியே பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் பாத்துக்க. பக்கத்து கடைக்காரையில 1 கிலோ வெங்காயம் 80 ரூபாய்க்கு தரா, நீ 100 ரூபாய்க்கு வச்சு விக்கா. என்ன எவ்வளவு லாபம் பாக்குறா நீ? என்னக்கா நீங்க உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்தா வாங்குங்க, இல்லனா வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருங்க பாத்துங்க. சும்மா அத விட்டுட்டு நொய்யின்ட்டு. சின்ன பொண்ணு என்னடி ஆச்சு? ஒரே வம்பளுக்க முட மாட்டி ஏன்டி இப்படி காட்டுக்கத்து கத்திட்டு அடக்க? அங்க அவ்வளவு ஒரு போரை வரையில பாத்துட்டு அடக்காவே. எக்கோ நான் சும்மா இவன்ட்ட பேசிட்டு இருந்தேக்கோ, அதுக்குள்ள ஓவரா பேசிட்டு இருக்கான். இவன் கடையில காய்கறிலாம் ஒரு அளவுக்கு ஆகாதுக்கா. நீங்க இங்க எதுவுமே வாங்காதீங்க. அடச்சி, வாயில இருந்து வர்றது ஃபுல்லா பொய். அட என்னடி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? காய்கறிலாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எவ்வளவு நல்லா இருக்கு. வேற நீ ஏன் நல்லாலங்க? என்னக்கா நீ வேற புரியாம பேசிட்டடக்கா. 1 கிலோ வெங்காயத்துக்கு 20 ரூபா லாபம் பாக்குறாக்கா. பக்கத்து கடை என்காரங்க 80 ரூபாய்க்கு கொடுக்கான். இவன் எவ்வளவு கொடுக்கான் பாருங்க, 100 ரூபான்னு சொல்றான். இப்படி அவ்வளவு காய்கறி அநியாய விலைக்கு வித்துட்டு தெரியுற மாதிரி இவன் காய்கறி கடையில நம்ம எப்படி காய் வாங்க முடியும்? ஏக்கா, உங்களுக்கு காய் வாங்க விருப்பம் இருந்தா வாங்குங்க, இல்ல இடத்த காலி பண்ணுங்க பாத்துக்கிடுங்க. சும்மா இங்க நின்னு இடத்த அடிச்சுக்கிட்டு இங்க இருந்து கத்திட்டு அடக்கே வர அடுத்த வேலை எப்படி வருவாவே? சும்மா அந்த நெட்டச்சி வச்சு கூட்டு போங்க. எப்ப பார்த்தாலும் அழிவு போன காய்கறிட்டு. சரி, வயசுல மூத்தவையில் மரியாதை கொடுத்து அக்கா அக்கான்னு பேசினா ஓவரதான் பண்ணிட்டு தெரியுறாவே. எப்பா தம்பி கோவப்படாதப்பா, இருப்பா. என்னக்கா நீங்க அவனை போயிட்டு கோவப்படாத இது பண்ணாதன்னு பாசாம சொல்லிட்டு அடிக்க. அவன் பிள்ளை பூச்சி மாதிரியா இருக்கான். அங்க பாருங்களேன் எப்படி இருக்கான்ட்டு. காட்டு பைய பார்க்கதான் சில்வண்டு மாதிரி இருக்கான். பொன்றதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? சின்ன பொண்ணு அப்படியே உன்னை என்ன தாண்டி பண்ணிட்டா? அவன் பாட்டுக்கான வியாபாரத்தை தானே பாத்துட்டு இருந்தான். எப்பா சும்மா நின்று வியாபாரம் பார்த்துட்டு இருக்கானே. சரி கொஞ்சம் பேசுவோம், பேச்சு துணைக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்க காய்கறி பறிக்கவியலன்னு பார்த்தேன். அதுல நின்று பேசுறதுக்குள்ள அப்படி காட்டு கத்திட்டு இருக்கான். சின்ன பையன் மாதிரியா பேசிட்டு இருக்கான். அவரு பெரிய வாங்குற மரியாதை கூட இல்லாம. சி, இவனை நம்பி இந்த கடையை பாத்துக்கிட்டு உங்க அப்பங்காரன் கொடுத்துட்டு போயிருக்கான் பாத்தீங்களா? அவனை சொல்லணும் முதல்ல. இவன் வேற கடையை பார்த்து விளங்கவா செய்யும். வேற வர்ற கஸ்டமர்ல எப்படி பொருள் வாங்குவாவே? சின்ன பொண்ணு சும்மா வம்பளத்துட்டு கிடக்காத பத்துக்க. போ, நீ அங்கிட்டு போய் நில்லு. இல்லைன்னா முனியம்மா அந்த இழுவ கூட போ. நாங்க இங்க காய்கறி வாங்கிட்டு வரோம்மா. தாயை கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னது அந்த முடியமா இழுவ கூட நான் போடுமா? அவளும் எங்கேயாச்சும் கடனுக்கு ஓசில ஏதாச்சும் கிடைக்குமான்னு ஒவ்வொரு கடையே ஏறி போவாளுங்க. அவளும் கூட நான் இதுக்கு போனோம். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? அவளுங்க என்ன எங்க கடன் வச்சாலுவே ஏதோ பார்த்த மாதிரி பேசிட்டடக்கா. ஆமா அவளும் ஆக்க எனக்கு தெரியாது. சரிம்மா, நீ எவ கூடயும் போக வேண்டாம், அந்த சைடு நில்லு. என்னக்கா இப்படி சொல்லிட்டு அடக்கிய? இவன் என்கிட்ட இப்படி காட்டு கத்திட்டு இருக்கா. இவன் கடையில இப்ப காய்கறி வாங்க போறியா? நீங்க இப்ப இவன் கடையில காய்கறி வாங்கினீங்கன்னா அவ்வளவுதான் பாத்துருங்க. அவ்வளவு காய்கறி தூக்கி எரிஞ்சு விடுவேன். ஐயோ, சரியான பைத்தியத்துல கூட்டு வந்திருக்க. பைத்தியத்தை எருமாட்டு போய் எப்படி பேசி நடக்கு பாரு. என்ன சின்ன பொண்ணு இப்படி பண்ணிட்டு அடக்கா? அத நான் கேட்கணும். என்ன பண்ணிட்டு அடக்கி? அவ்வளவு தூரம் கடையை விட்டு வெளியே போங்க முதல்ல. சில்வண்டு உன்னை ஒரு அடி அடிச்சா நீ தாங்குவியா முதல்ல? ஆமா, நீங்க அடிக்கிற வரை என் கையை 2 புளியங்க பறிச்சிட்டு இருக்க பாருங்க. மரியாதை பேருங்க பாத்துக்க. செல்லத்தாய்க்கா, இது சரி வராதுக்கா. இவா சொன்னாலும் கேட்க மாட்டா. இப்படி புரிஞ்சுக்காம இப்படி லூசு மாதிரி ஏதாவது பண்ணிட்டடப்பா. நம்ம பேசாம எடுத்து நவுண்டுருவோம்க்கா, எடுத்து விட்டு. ஆமா அடிச்சா இவளை கூப்பிட்டு வந்த பத்தி நம்மள சொல்லணும் முதல்ல. மூஞ்ச பாரு, மூஞ்ச நல்ல கருச்சட்டி மாதிரி. ஆமா, மேடம் அப்படியே ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்காவே. என்ன கரிச்சட்டின்னு சொல்ல வந்துட்டாவே. என்ன நம்ம கடையில ஒரே சத்தமா கேட்டு கிடக்கு. நம்ம பையன் அங்கதான் நிக்கான். வேற என்ன ஏதோ பிரச்சனையா என்னன்னு தெரியலையே. என்னக்கோ பாத்துட்டே நிக்கிய? காய்கறி எல்லாம் வேணா பிறக்குங்க. ஏடி, இது இந்த கடை ஓனர் தானே? ஆமாக்கோ. என்ன தம்பி, ஏதோ பிரச்சனையா? அண்ணாச்சி, உங்க பையன் என்ன வியாபாரம் பார்த்துட்டு இருக்கான்? சும்மா கடைக்கு வரவே போறவே அவ்வளோட்டையும் சண்டை தான் இழுத்துட்டு இருக்கான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் தெரியல. இந்த சின்ன பையன் கிட்ட இவ்வளவு பெரிய கடையை விட்டு போனவர் இப்படிதான் இருக்கும். என் கடை முன்னாடி நிக்க, வேற இடத்துக்கு போங்க அது இதுன்னு ஒரே வெரைட்டி தான் விடுறான். என்னமா சொல்ற? அப்படியே சொன்னா அப்படிலாம் பையன் சொல்ல மாட்டானமா. அப்ப நாங்க என்ன போய் சொல்றோமா? எப்பா, இந்த அக்கா சொல்றத நம்பாதி. அவ்வளவு பொய். சும்மா தேவையில்லாம வாயை கொடுத்து வம்ப இழுத்து நடக்கு. டேய், என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணாச்சி, இதெல்லாம் சரி வராது பாத்துக்கிடுங்க. சரி, தெரிஞ்ச கடையே அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வாங்கலான்னு வந்தா உங்க பையன் ஓவரா பேசிட்டு இருக்கான். உங்க கடையில என்ன காய்கறி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். எங்க ஊர்ல இருந்து வர்ற யாரையும் உங்க கடைக்கு வர விட மாட்டேன் பாத்துக்கிடுங்க. ஓவரா பண்ணிட்டு இருக்கான். சின்ன பையன் மாதிரியே பேசிட்டு இருக்கான். என்னமா நீ இப்படி கோவப்படுறா? சரிமா கோவப்படாதமா இருமா, நான் அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். ஆமா, இந்த அக்கா மட்டும் என்ன பெரியவங்க மாதிரியே நடந்துக்கிறாங்க. அடே வாயை மூடுறா. இவ கடைக்கு வந்த கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது. சும்மா உன் வாய்க்கு வந்தபடியில பேசிட்டடக்கா. உன்கிட்ட கடையை விட்டு போனாலும் ஒரு விளங்க தான் செய்யும். இப்படிதான் கடைக்கு வரவே போறவே அவ்வளவு அடிச்சு விரட்டிட்டு அடக்கியோ. பாவம் பாருங்கக்கோ, அந்த சின்ன பொண்ணு பண்ண வேலைக்கு இந்த சின்ன பையனை எப்படி திட்டுவாங்க வைக்கான்ட்டு. என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே தெரியாம சும்மா உங்க இஷ்டத்துக்கு அந்த அக்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அடக்கியே. சப்போர்ட்டும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. கஸ்டமர் எப்படி இருந்தாலும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். அதை விட்டுட்டு சும்மா உன் வாய்க்கு வந்தபடியா பேசிட்டு இருக்கா. அண்ணாச்சி, நல்லா கேளுங்க, நல்லா சொல்லி வச்சுக்கிடுங்க பாத்துக்கிடுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்தா அவ்வளவுதான். நடக்கிறது வேற பாத்துக்கிடுங்க. சரிம்மா, நான் சொல்லி வச்சுக்கிறேன். நீங்க காய்கறி பிறக்குங்க. உங்க காய்கறி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். உங்க கடைக்கு வந்ததுக்கு நல்லா பாத்துக்கிட்டியே. ஏண்டா ஒரு மணி நேரம் கடையை பாத்துக்கன்னு சொன்னதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்ட போல. ஒரு கடைக்கு வர கஸ்டமர் எப்படி கோவத்துல போறான்ட்டு வேற ஒண்ணு நம்பி கடையை கொடுத்த வேற விளங்கே செய்யும். என்னப்பா நீயும் லூசு மாதிரி அந்த அக்கா மாதிரி பேசிட்டு கிடக்க.
என்னதான் நடந்துச்சு ஒரு வார்த்தை கேக்கியா? சும்மா அதை விட்டு லூஸ் மாதிரி பேசிட்டடக்கா. ஆமா, நீதான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பா, தேவையில்லாம ஏதாவது பேசியிருப்பா. எக்கோ வாங்கக்கா, நம்மளும் போவோம். சரி வாடி, வேற எங்க நின்னு என்ன பண்ண? கடைக்கு ஏதாவது காய்கறி வாங்க வந்தான்னு பார்த்தா அதையும் கெடுத்து விட்டுட்டாவா. வேற கடையை பார்த்து போவோம். சரிக்கோ. ஏ இழுவே, நான் எப்பவுமே இந்த கடையில தாண்டி ரெகுலரா காய்கறி வாங்குவேன். நம்ம இங்க போய் வாங்குவோமா? என்ன முடியுமா, இந்த கடைக்கா போய் வாங்கணும்? இந்த கடைக்கு வேண்டாண்டி. ஏன் இழுவே, இங்க காய்கறிலாம் நல்லா கிடக்கும், ஃப்ரெஷ்ஷா கிடக்கும் பாத்துக்க. நம்ம வேணுங்கிறத பெருக்கி பார்த்து எடுத்துக்கலாம். அவர் விலையும் கொஞ்சம் கம்மியா போட்டு தருவோம் பாத்துக்க. ஏன்னா அடிக்கடி நான் இங்க காய்கறி வாங்குறேன் பத்தியா. பேசாம இங்க போய் வாங்குவோண்டி. ஏ முடியுமா, வேண்டாண்டி. என்னடி லூசு தரமா வேண்டாம் வேண்டாம்னு இருக்கா? எதுக்கு வேண்டாம்? காய்கறி எது நல்லா இல்லையா என்ன? காய்கறி எல்லாம் நல்லாதான் இருக்கு. அப்ப வேற என்ன? அதுவா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இங்கதான் வந்து காய்கறி வாங்கினேன் பத்துக்க. அப்போ கையில ஒரு 50 ரூபா குறையா இருந்து எல்லா காய்கறியும் வாங்கிட்டு அடுத்த திருப்பு வரும்போது தரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அந்த கடைக்கு வரவே இல்லை பத்துக்க. இப்போ 3 மாசம் ஆயிட்டு. வேற இப்பவே ஞாபகம் வச்சிருப்பானா இல்லையான்னு வேற எனக்கு தெரியலையே. வேற ஞாபகம் வச்சு கேட்டா நம்மளுக்கு அசிங்கமா இருக்கும் பத்தியா. நான் சரி 50 ரூபா தானே, இவன் எனக்கு எதுக்கு கொடுக்கணும்ட்டு நான் கொடுக்கவே இல்லை. சந்தைக்கு வருவேன், ஆனா இவன் கடைக்கு வராம போயிருவேன். இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு வேற இங்க வந்து இப்போ ஞாபகம் வச்சு காசை கேட்டானே என்னடி பண்றது? ஆடச்சி, ஒரு தெரிஞ்ச கடையில வாங்கினா அவசரத்துக்கு கடன் தருவான்னு தான் ஒரே கடையில நாங்க எல்லாரும் வாங்குவோம். நீ இப்படி கடனை வச்சுட்டு இப்படி கொடுக்காம போறியா? அசிங்கமா இல்ல? அவனுங்களே பாவம் இப்படி கஷ்டப்பட்டு காய்கறி வித்து அவங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. அதுலயெல்லாம் நீ கடனை வச்சு தொலைஞ்சிருக்கா? என்ன முடியுமா, வேற நம்ம என்ன வச்சுக்கிட்டா கொடுக்காம இருக்கும்? என்கிட்ட இல்ல. சரி வேற எதுக்கு? அது 50 ரூபா தானே, போனா போது அவனும் காலப்போக்குல மறந்துடுவான்னு பார்த்தேன். இப்போ ஒருவேளை ஞாபகம் வச்சு கேட்டா என்ன பண்றது? சரி விடு விடு. அவன் இதே மாதிரி எத்தனை பேருக்கு கடன் கொடுத்தானோ ஞாபகம் வச்சிருக்க மாட்டான். 3 மாசம் ஆயிட்டல. சரி வா உள்ள போய் பாப்போம். ஞாபகம் வச்சிருந்தானா ஏதாவது சொல்லி சமாளிப்போம். எடி வேண்டாண்டி. அப்ப நான் வெளியனுக்கு நீ மட்டும் வேணா போய் வாங்கிட்டு வா. என்ன இதுவே இப்படி சொல்லிட்டடக்கா? வேற நீ வந்தாதானே நல்லா இருக்கும். வேற உனக்கு என்னெல்லாம் வேணுங்கிறது நீ தானே பார்த்து வாங்க முடியும். வேற உன் வீட்டுக்கு என்ன தேவைன்னு நானா பார்த்து வாங்க முடியும்? சும்மா வா பத்துக்கு உள்ள. வேற ஏதாவது காசை பத்தி எதுவும் கேட்டானா நான் மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சும்மா கூடு. கேட்கலன்னா வேற விட்டுரு. வேற என்ன பண்ண? அப்படி அடி சொல்றா? எனக்கு அது ஒரு மாதிரி அசிங்கமா இருந்த மாதிரி இருக்கும்டி. ஒருவேளை ஞாபகம் வச்சிருந்தேன்னா இது சரி வராதுடி. ஏடி ஒழுங்கா வாடி. சும்மா இங்கே மசம் நின்றுட்டு அடக்காண்டா. வேற லேட் ஆயிட்டு அங்க அவ்வளோ அப்பவே போய் காய்கறிலாம் வாங்கிருப்பாள். 3 ரூபா சோடியா போனாலும் நான் அவ்வளோ கூட போனா சரி வராதுன்னு நான் ஒண்ணு கூட்டு இந்த கடைக்கு வந்தேன். நீ என்னடா இந்த கடவுள வரமாட்டேங்கா? இங்க போய் கீரை தக்காளி முள்ளங்கிலாம் ஃப்ரெஷ்ஷா கிடக்கு. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வருவோம். என்ன முடியாம இப்படி சொல்லிட்டு இருக்கா? அந்த கீரையுமா காசு கொடுத்து வாங்கணும்? நீ பேசாம உள்ள போய் காய்கறி வாங்கு. நான் இந்த சைட்ல இருந்து அப்படியே கீரையை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கேன். யாருக்கும் தெரியாம இருந்தா போற வழியில தானே இருக்கு. நான் ஒரு நாளும் கீரை காசு கொடுத்தே வாங்க மாட்டேன் பத்திக்க. இப்படி போகும்போது ஒவ்வொரு இடத்துலயா ஒவ்வொரு கண்ணியா உருவி 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 ஒரு கட்டு சேர்த்துரு வேண்டி அப்புறம் அதுலதான் கீரை கூட்டு வைப்பேன். அட என்னடி இப்படி சொல்றா? இன்னைக்கு தானே உன் பண்டவாளம் தெரியுது, இப்படியே பண்ணிட்டு தெரியவா? அட பாவியா, உன் கூட சந்தைக்கு வந்தாலும் விளங்க தான் செய்யும். அங்க இங்க அடி வாங்கி கொடுத்துருவா போலயே. இது ஏன்டி கீரை ஒரு கட்டு 20 ரூபா இருக்கும் இல்ல 25 ரூபா இருக்கும். அதுக்கும் காசு கொடுத்து வாங்க வலிக்கே செய்யுது. அதுக்குமா இப்படி ஒவ்வொரு இடத்துல திருடவா செய்வாவே? என்ன முடியம்மா, இது திருடுறதெல்லாம் இல்லடி. சும்மா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கண்ணி தானே எடுக்காது. யாரும் கண்டுக்க மாட்டாவ. அப்படி பார்த்தாலும் என்ன சொல்லுவாவே? ஒன்னும் சொல்ல மாட்டாவே. ஏதாவது கேட்டா கூட கீரை நல்லா இருக்கா இல்லையான்னு உருவி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கலாம்டி. அட விளங்காம போன வெண்ண மோவல இப்படியா இருப்பா? மனுஷி இப்படி உலகத்துல பிறந்து வளர்ந்து வந்திருக்கா பாருங்க. சரி உன் கூட எல்லாம் சந்தைக்கு வந்தே மத்தியா பேசாம அவளு கூட போயிருக்கலாம் போல. போப்பா, அவளு கூட போகணும்னா போ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எப்பவுமே சந்தைக்கு அவ கூடயும் கூட்டு சேர்ந்துட்டு வரமாட்டேன். இந்தாட்டி நீ கூட்டோன்னு நான் வந்தேன். நான் இப்படி என் பாடிக்கு தனியா போயிட்டு எங்க எங்க எதெல்லாம் யார் யார் கண்டுபடாம இருக்கோ அதில் அப்படி ஒரு தக்காளி கிடந்தா அப்படி போற போக்குல ஒரு தக்காளியை போட்டு அப்படி எடுத்து போட்டு நான் போவேன். வேற உங்களுக்கு கூட வந்து சரி வருமா? அவர் நீங்க அவ்வளோ கூட்டமா கொச கொச நின்றுட்டு அடைப்பியே. இது அப்படி இல்லை. போற வழியில ஒவ்வொரு காய்கறியும் தூக்கி தூக்கி அப்பப்போ உள்ள போடுவேன். இந்த மாதிரி நான் பண்ணிட்டு திரிவேன். வேற கூட்டமா சேர்ந்துட்டு இப்படிலாம் பண்ண விளங்குமா? எதுக்கு எவனா பார்த்து கண்டுபிடிச்சு தர்மடி அடிப்பான். இது ஒத்தையிலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி எத்தனை நாள் எடுத்து போட்டுக்கிடலாம். அம்மா தாயே, நீ இப்படி இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. இந்த சின்ன பொண்ணோட மோசமா இருக்கேடி நீ. ஆமா, நீ என்னையே சொல்லு. ஊர்ல முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்காவ. சந்தைக்கு வந்து எவ காசை கொடுத்து சாமான வாங்குறா? அவ்வளவு வரையும் இப்படிதான் அங்க இங்கன்னு ஒண்ணுன்னா பிறக்கி போட்டு போறாளுத. முடிஞ்ச வரை பிறக்க வேண்டியதுதான். என்னைக்கா மாட்டிக்கிட்டோன்னா வேற என்ன 2 திட்டுவானுங்க, வாங்கிட்டு போக வேண்டியதுதான். அப்படி வாங்க முடியலையே ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தேன், காய்கறி பார்த்தேன், என்ன ஏதுன்னு அப்படி விசாரிக்க வேண்டியதுதான். வேற ஒண்ணும் கிடையாது பத்துக்கே. அது போக போக பழகிறோண்டி. எம்மா, நம்மளுக்குலாம் அந்த கதையே ஆகாதுப்பா. நான் உள்ள போய் காசை கொடுத்தே காய்கறி வாங்கிக்கிறேன். நீ வரலன்னா வெளியே நில்லு. என்னடி இப்படி சொல்றா? இவ்வளவு நேரம் கதை சொல்லியிருக்கேன், அதே மாதிரி ட்ரை பண்ணுவான்னு பார்த்தா சும்மா காசை கொடுத்து வாங்குறீங்க. காசை கொடுத்து வாங்குறீங்க. நீ முட்டா பை இல்லையா? காசை கொடுத்து வாங்கலாம். ஒரு அவசர பொருள் உள்ள ஏதாச்சும் கிடக்குன்னா அப்படி காசை கொடுத்து வாங்கலாம். இந்த மாதிரி கீரை வெளியே கிடக்கு, தக்காளி பழம் வெளியே கண்டுக்கு தர்ற மாதிரி கிடக்கு. பெருக்கிட்டு அப்படியே போவும் வாடி. என்னடி சொல்ற? இப்படி உன் கூட சேர்ந்து நானும் திருடுறதுக்கா? திருட்டு பத்தி எனக்குலாம் சொல்லி தந்துருவா போல.
ஆமா ஆமா, இவ திருடவே மாட்டாவ பாரு. அன்னைக்கு செல்லத்தாய்க்கா வீட்ல இருந்து 2 கிளாஸ் பாலை திருடிட்டு வந்தா. வேற அது என்னது, அவிய ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஜூஸ் திருடிட்டு வந்தா. இதெல்லாம் என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிடக்கா. எல்லாருக்கும் தெரியும். வேற என்ன, அந்த ஒத்தரசா வீட்டுக்குள்ள போய் 2 மீனை களவு எடுத்துட்டு வரல குழம்பு வைக்கிறதுக்கு. ஆமா, நான் ஒவ்வொரு இடமா களவெடுத்தேன், இவ அதை பார்த்தா. ஆமாடி, நான் பார்த்ததுனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். அது எல்லாருக்கும் தெரியும். வேற சரி, நீ ஏதோ விளையாட்டு போக்குல எல்லாரும் சேரான்ட்டு எல்லாரும் அமைதி அடக்கால. வேற என்ன யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிடக்கா. எல்லாருக்கும் தெரியும். ஓ, அப்ப நான் இல்லாத நேரம் கூட்டு சேர்ந்த பாவலோர் இதை தான் பேசிட்டு இருக்கேன். நாங்க களவெடுத்தேன், இங்க களவெடுத்தேன்னு. இப்ப நீங்களும் களவெடுத்ததெல்லாம் ஒன்னும் கணக்கெல்லாம் போயிடும். நான் ஒரு தேவைக்கு ஒரு 2 மீனும் சொத்தோல பால் கொஞ்சம் எடுத்ததுக்கு ஓவரா பேசுறீங்க. நான் ஏதோ தெரிஞ்சவியலே அப்படின்ட்டு உரிமையோட போய் எடுத்தேன். உன்ன மாதிரி என்ன தெரியாதவங்க கடையில எல்லாம் போய் ஒவ்வொரு காய்கறியை பறிக்கிட்டு தெரியுறேன். தெரிஞ்சவி வீட்டுல எடுத்தாலும் தெரியாதவி இடத்துல எடுத்தாலும் களவு தாண்டி. சி, உங்ககிட்ட நான் மனுஷ போய் பேசுவானா? சரி, என்னமேட்டு ஒண்ணு சந்தை கூட்டு வந்து என்ன செருப்பாலடி. நானே போய் உத்தையில போய் காய்கறி வாங்கிக்கிறேன். ஏமா போமா தேவையுமே போய் வாங்கிட்டு நான் இங்க வெளியே நிக்கேன். வெளியே நின்னு அதை விட்டுட்டு இங்க நின்று கீரையை களவெடுத்தேன், தக்காளியை களவெடுத்தேன். அவளை நம்ம நானே போய் சொல்லி கொடுத்துருவேன். அவளை போட்டு களவெடுத்துட்டு கிடக்கான்ட்டு. சும்மா ஒம்பாடிக்கு கையை களை வச்சு ஒழுங்கா இரு. நான் எனக்கு தேவையான சாமானத்தை நான் வாங்கி தரேன். உனக்கு வேணா நீ எந்த கடையில வாங்குவியோ களவெடுத்துவியோ பேக்கி. ஆனா என் கூட வரும்போது களவெடுக்காத. தனியா போகும்போது களவெடுத்து என்ன நீ நாசமா போ. எப்பா, நல்லதுக்கே காலம் இல்ல. ஒரு நல்லது சொல்லி கொடுத்தா இந்த கத்தா கத்துவாவே. இப்படி காட்டு முன்னாடி போய் உள்ள மாதிரி காட்டு கத்துல கத்திட்டு தெரியுறா. நல்லது சொல்லி கொடுக்க அவளை. நல்லது கணமா நல்லா சொல்லி கொடுத்து கிழிச்சிட்டா. ஒழுங்கா வாயை முட்டு பேர் பார்க்க. சும்மா வாய் கலறிட்டு அடக்காத. கத்திரிக்காய் சரியான கோவக்கார கத்திரிக்காய் தான் இருக்கும் போல. எத்தனை நாள் தான் இப்படி இருக்கான்னு நானும் பாக்குறேன். களவாம்ல களவு. இவி எடுத்தா களவு இல்லையா, நம்ம எடுத்தா களவா. சிலத்தைக்கோ பேசாம இந்த கடையிலயாச்சும் காய்கறி வாங்கிருவோம்க்கோ. ஆமாடி, இங்கேயும் காய்கறி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. பேசாம இங்க வாங்கிட்டு அப்படியே பஸ் ஏற போயிருவோம். சரியா? சரிக்கோ. இந்த சின்ன பொண்ணு தால போறா பாருங்க, இருங்க கூப்பிடுறேன். ஏ சின்ன பொண்ணு, கொஞ்சம் நில்லடி. இந்த கடையில காய்கறி வாங்கிட்டு போயிடலாம். சரி நிக்கிறேன். எக்கோ வாங்கக்கோ, காய்கறி வேணா பாருங்கக்கோ. நல்ல காய்கறி தான். 1 கிலோ வெங்காயம் 80 ரூபாக்கோ, 1 கிலோ தக்காளி 40 ரூபா. இந்த வாங்குறோமா பாருங்கக்கோ, இங்க விலைய பாருங்க எவ்வளவு கம்மியா இருக்குன்ட்டு. அவங்கிட்ட வாங்கினா பொல்லாத விலை தான் சொல்லியிருப்பான். சரி உடடி, சும்மா அதே சொல்லிட்டு கிடக்காத. உடு, இந்த இடத்துல ஒழுங்கா காய்கறி வாங்கிட்டு போவோம். சரி ஏதோ ஒண்ணு வாங்குங்க. எக்கோ, 1/2 கிலோ வெங்காயம், தக்காளி, வேற 1/2 கிலோ கேரட் போடுங்க. வேற ஒரு கொடமிளகால ஒன்னு தந்துருங்கக்கோ. இந்த பச்சை கலர்ல ஒண்ணு, சிவப்பு கலர்ல ஒண்ணு, மஞ்சள் கலர்ல ஒண்ணு தந்துருங்க. வேற கொஞ்சோல பீன்ஸ், அவரைக்காய். சரிக்கோ, தான் போடுறேன். பாப்பா, எனக்கு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு முட்டைக்கோஸ் தந்துரு. வேற ஒரு காலிஃபிளவர் தந்துரு. வேற கொஞ்சமா முள்ளங்கி தந்துருமா. சரிக்கா, தான் போடுறேன். சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. முத்தம்மா பக்கம் வர வெக்கமா. முத்தம்மா பக்கம் வர வெக்கமா. குத்தாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனே. குத்தாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனே. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. எக்கோ, எவனோ என்ன பார்த்து பாட்டு படிக்காங்கோ. என்னடி சொல்ற? இது என்ன வினையா இருக்கு? எப்பா, கிளி மாதிரி இருக்காப்பா. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன, உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பாரு, நீ பேசுறதெல்லாம் ராங்கா போகுது. சும்மா என்ன பார்த்து பாட்டு படிச்சிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா பத்துக்க? பக்கத்துல வந்து செருப்பு கழட்டி அடிச்சு போட பத்துக்க. ஐயா, இது என்ன வம்பா போச்சு. கொஞ்சம் அழகா இருக்கலன்னு ஒரு பாட்டை படிச்சேன், அது தப்பா? பாட்டு படிக்கிற வாய் கிழிச்சு போட பத்துக்க. கிழிச்சி என்னடி பிரச்சனை? ஏ சின்ன பொண்ணு, இவன் என்ன பார்த்து பாட்டு படிக்காண்டி. சந்தைக்கு வந்த கிளி அப்படின்ட்டு. என்ன, கிளிய நினைச்சு பாட்டு படிச்சா ஒரு ஒட்டகம் வந்து நிக்கு. ஏன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நீ பாட்டு படிப்பா. பாட்டு நல்லா கேளு சின்ன பொண்ணு. பாட்டு படிச்ச வாய் முதல்ல கிழிச்சு விடு. ஊருக்குள்ள ஒரு பொட்ட பிள்ளைல போக விடுறது கிடையாது. அங்க இங்க நின்னுட்டு பாட்டு படிக்கிறது. இந்த சந்தைக்கு வந்தாலும் இங்கேயும் இளவல்லா இருக்கு. இளே, மரியாதையே பேர் பத்துக்க, இல்லன்னா சவுட்ல அரை வாங்கிட்டு தான் போவேன். ஏக்கோ, என்னக்கோ நானும் சந்தைக்கு காய்கறி தாக்கா வாங்க வந்தேன். சும்மா பாட்டை படிச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ள உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப கோவப்படுறாவ. ஆமா, சும்மா கோவப்படுறதுக்கு நான் பைத்தியக்காரியா? சிலத்தாய்க்கா, என்னாச்சு? ஆமா, இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு வேலையே இல்ல. சும்மா அங்க இங்கன்னு வம்பழுத்துட்டே கிடப்பா. அட என்னங்கடி நீங்க, இந்த ஒத்தரோசாவை பார்த்து அந்த பையன் சந்தைக்கு வந்த கிளின்னு பாட்டு படிச்சானா. அதான் அவளும் என்ன ஏதுன்னு கேட்டு கிடக்காளுவ. ஐயா, அதுக்காம இந்த கத்திட்டு கிடக்காளுவ. பாட்டு தானே படிச்சான். ஆமா, வேற பாட்டு படிச்சா வேற சும்மா விடுவாவ. வேற திட்டதான் செய்வாவ. வரேன் போறலாம் வேற இப்படி பின்னாடி சுத்தினா. சரி விடுங்கடி, 2 திட்டிட்டு வந்துருவாளுவ. வாங்கக்கோ, நம்மளும் உள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்போம். எதுக்கு, என்ன நல்லா சண்டை பெருசாகி ஓட அடி வாங்குறக்கா. ஒழுங்கா இருங்கடின்னு சின்ன பொண்ணு கேட்டு வந்துருவா. டோமர் மண்டே வந்துட்டான் பாரு, வந்துட்டான். மண்டைய பாரு, மண்டை. இவன் மண்டைய பார்த்தாலே இருந்தாலும் காண்டாவுது. ஏ ஒத்தரோசா, நேரம் ஆயிட்டு வாங்கடி, வீட்டுக்கு போவோம். சும்மா சண்டை வேண்டாண்டி. எக்கோ, இவனை மாதிரி ஆட்கள்லாம் சும்மா விடக்கூடாது. நல்ல 4 இடத்துல வச்சு வெளியே அசிங்கப்படுத்தினாதான் சரி வருவானுங்க.
ஆமா, சின்ன பொண்ணு 1 நாளே 9ன்னு குதிப்பா. நீ வேற இப்படி சொல்லிட்டு இருந்தா வேற அவ எங்க இது பண்ணுவா? சரி கூப்பிட்டு வாடி, தேவலாம் சண்டை வேண்டாம். எக்கோ தெரியாம பாட்டை படிச்சுட்டேன். இப்போ உங்க ஃப்ரெண்டை பார்த்து கொஞ்சம் அழகா இருந்தோன்னு படிச்சேன். இனிமேட்டு பாட்டையே படிக்க மாட்டேன், போறேன். போய் தொலை பார்த்துக்க. சும்மா என் கண்ணு முன்னாடி நின்று என்ன வெறுப்பேத்தி நடக்காத. இவ ஃப்ரெண்டை பார்த்து பாட்டு படிச்சா அந்த ஒட்டகத்துக்கு கோவம் வருது. பேசாம வந்து ஒட்டகத்தை பத்தி என்ன நாளைக்கு பாட்டு படிக்க வேண்டியதுதான். சும்மா போகும்போதெல்லாம் உனக்கிட்டே போவதை பார்த்துக்கோ. ஒழுங்கா போ, இல்லைன்னா எட்டி விதிச்சு விடுவேன். ஏ குந்தாணி வாடி போவோம் முதல்ல. சரி வாங்கடி, பஸ்ஸை விட்டுற போறோம், வாங்க போய் போவோம். சரிக்கோ. சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் ஸ்ரத்விக், ஹாய் சிவா, ஹாய் விஜய், ஹாய் அருண், ஹாய் ஆகாஷ். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.